இப்போ விஜய்க்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. ஸோ விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா டாக்டர் வெண்ணிலாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. விஜய் உங்களை மட்டும்தான் வெண்ணிலாவுக்கு தெரியுது, வேறு யாரையுமே வந்து வெண்ணிலாவுக்கு தெரியல. எப்போவுமே உங்களை தான் கேட்குறாங்க. இனிமேல் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்தளவுக்கு ஒன்றுமே யூஸ் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் போய் வச்சு உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி பழைய விஷயங்களை பேசுங்க. உங்களை தெரியுதில்ல, ஸோ உங்களை பற்றின ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். சுற்றி நடக்கிறத வச்சு எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்ல டாக்டர் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி தயக்கமாக பேசுகிறார் விஜய். ஆமாம், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜய் யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராரு. அவருக்கே ஒரே குழப்பமாக இருக்குது. எப்படி வெண்ணிலா வந்து காவேரி இருக்கும் போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரொம்ப யோசிக்கிறாரு. சரின்னு இப்போ வந்து காவேரி கிட்ட பேசுகிறாரு விஜய். காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படிங்கும் போது சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வெண்ணிலாவை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு இருக்கேன். டாக்டர் வந்து இனிமேல் ஹாஸ்பிட்டலில் வச்சு எந்த யூஸும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னோன்னு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத காவேரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நானே பார்த்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இது உங்கள் வீடு, நான் யார் இந்த மாதிரி வேணும்னு சொல்கிறதுக்கு, நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் முடிவெடுத்துட்டு தானே கேட்குறீங்க, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் வீட்டில் வச்சு பார்க்குறதுக்கு யாரோட பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு பேசுகிறாங்க. ஆனால் காவேரி மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் முடிவெடுத்துட்டு என்கிட்ட வந்து பேருக்கு கேட்குறீங்களா, அப்படி தானே நான் வாழ்ந்துட்டுருக்கேன், நீங்கள் முன்ன மாதிரி இல்லை விஜய், வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா முழுசாக என்னை வந்து மறந்துட்டீங்க, வெண்ணிலாக்காகவே நீங்கள் வாழ்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க. பட் ஓப்பனாக பேசிட்டாங்க அப்படின்னா விஜய் நான் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லியிருப்பார். ஸோ வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சரி ஓகே இப்போ காவேரி ஓகே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே. இதை பார்த்த உடனே தாத்தாவுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங் ஆகுது. என்னடா பண்ணி வச்சிருக்கேன், இப்போ எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு விஜய் கேட்கும்போது, ஆமாம் தாத்தா எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னோன்னு, வெளியில் வச்சு யாரையாவது வச்சு பார்த்துக்கலாம்ல அப்படின்னோன்னு, இல்லை அது சரியாக வராது, நானே பார்த்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, வெளியே நிற்கிறாங்க வெண்ணிலா, உள்ள அம்மா ஏன் வெளியில் நிற்கிற அப்படின்னு தாத்தா வந்து கூப்பிடுறாங்க. ஸோ வெண்ணிலாவும் உள்ளே வந்தாச்சு. வெண்ணிலாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து டேப்லெட்லாம் கொடுத்து விஜய் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஸோ இது எல்லாமே தூரமாக நின்று யார் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா காவேரி. ஸோ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன நினப்பு இருந்திருக்கு காவேரிக்கு. பட் கூட்டிகிட்டு வந்துட்டார் விஜய். இதுவே அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து டேப்லெட்லாம் போட்டு விடுறது காவேரியில் அக்செப்ட் பண்ண முடியல. யாரால தான் அக்செப்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். இருந்தாலும் விஜய் காவேரி மேலே ரொம்பவே பிரியம் வச்சிருக்காரு, அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வரைக்கும் காவேரிக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து வெண்ணிலாவை காவேரியுமே சேர்ந்து பார்த்துக்குவாங்க. பட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ளேயுமே இல்லை. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரிக்கு. தாத்தாவும் லூசுத்தனமாக பண்ணுறானே, இவன் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், எந்த ஒரு பொண்டாட்டி தான் வந்து ஒத்துக்குவா இந்த ஒரு விஷயத்துக்கெலாம். பட் காவேரி ரொம்ப பாவம், நீ ஒரு ஆளை வச்சு பார்த்துக்கோ விஜய், நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி தாத்தா விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, ஸோ விஜய் வெண்ணிலாக்குள்ளே என்ன பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது, ராகினிலாம் ட்விஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.